வணக்கம். நான் தான் உங்க குமரி சிந்துஜா. மக்கள் அந்த காலத்துல இந்த மாதிரி ஓட்டு பணிகளோட திண்ணை வீடுகள் நம்முடைய தமிழர்கள் அமைப்பாங்களாங்க. திண்ணை வீடுகளாக தான் இருக்கும். பொதுவாக நீங்க வீடுகளை பாருங்க, திண்ணை வீடுகள். அது ஏன் திண்ணை வீடுகள்? வீட்டுக்கு முன்புறம் போதுமான இடவசதிகளும் அப்படி கூரைய வேஞ்சு கொஞ்சம் தூரத்துக்கு விட்டுருப்பாங்க, மழை வந்தாலும் நனையாது. குறிப்பாக முன்னாடி வழிப்போக்கர்கள் அங்கங்கே தன்னுடைய வியாபாரத்துக்காகவோ இல்லை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்காகவோ நடந்து போவாங்க, இல்லைனா மாட்டு வண்டிகளில் போவாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்கள், அந்த வழிப்போக்கர்கள் தங்கள் இலை பாடுறதுக்காக இந்த மாதிரி திண்ணை வீடுகள் அமைச்சிருக்காங்கங்க. அது தமிழர்களுடைய அறமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, வீட்டை இரவு நேரத்தில் அடைக்கிறதுக்கு முன்னாடி வெளியே வந்து யாராவது இருக்கிறீங்களா, பசியோட இருக்கிறீங்களா அப்படி பார்த்து உணவு கூட கொடுப்பாங்களாம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பசிக்கு படி அளக்கக்கூடியது பரமசிவன் அவர்கள், எறும்புக்கு கூட படி அளப்பாரு. அதே மாதிரி தன்னை நாடி வந்தவர்களுக்கு விருந்தோம்பல் பண்ணி மகிழ்ந்த அறமாக வாழ்ந்த நம் தமிழர்கள். வீடை பாருங்க. கொஞ்ச நாள் போன அந்த வீடெல்லாம் பார்க்க முடியாதுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு இப்போவே காட்டுறேன். நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா? பார்த்தீங்களா? பச்சை பசேர்னு கொடிகளோட நிற்கு.